ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேபேஜ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். முட்டைகோஸ் பொரியல் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டைகோஸ், வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் வெட்டி வச்சிடலாம். பேன் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் பாசி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டைகோஸ், வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அது வதங்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்புறமா நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றுறாதீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி நல்லா குழஞ்ச மாதிரி ஆயிரும். 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டைகோஸ் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, பூண்டு சேர்த்துக்கலாம். அதிகமாகவே சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து கடைசியாக நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை. பாருங்கள், முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். பை பை.